தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், பள்ளிகள் திறப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் தற்போது சுழற்சி முறையில் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். சுழற்சி முறை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த காலி இடங்களில் அவர்கள் அந்த வகுப்பறைகளில் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வீட்டிலேயே இருப்பதால் பல்வேறு சிக்கல் எழுந்திருக்கிறது. எனவே மீண்டும் அவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், எந்த முறையில் அவர்களை பள்ளிக்கு கொண்டு வருவது, நோய் தொற்று பரவாமல் ஒரு மிக கவனமான முறையில் அவர்களை பள்ளிக்கு வரவழைப்பது குறித்து, பள்ளிகளை திறப்பது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலில் பள்ளிகளை திறப்பது என்று தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாளை முதல்வர் அலுவலகத்தில் இருந்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. எனவே அடுத்த வாரம் முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு அதன் பின்னர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பது குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த காலி வகுப்பறைகளில் அமர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூக இடைவெளியோடு. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாணவர்களை வரவழைக்கும் போது அவர்களை எப்படி இடைவெளியோடு உட்கார வைப்பது என்ற ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. எனவே சுழற்சி முறையில் மாணவர்களை அனுமதிக்கலாமா, 2 ஷிப்ட் முறையில் மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கலாமா என்பது குறித்த பல கட்ட ஆலோசனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அறிக்கை முதல்வர் அலுவலகத்திற்கு இன்று அனுப்பப்படுகிறது. இதையடுத்து நாளை முதல்வர் அலுவலகத்தில் இருந்து முறையான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆஷ்லி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.